நிறுவனம் மதுபான உற்பத்தியாளர்களுக்கு கொள்முதல் ஆணை வழங்குவதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என தற்போது வெளியாகியுள்ள தணிக்கை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 11 மதுபான உற்பத்தியாளர்களிடம் மது வகைகளும் 7 நிறுவனங்களிடம் இருந்து பீரும் கொள்முதல் செய்கிறது டாஸ்மாக். ஒவ்வொரு உற்பத்தியாளரும் வெவ்வேறு மது வகையை உற்பத்தி செய்கின்றனர். எனவே டாஸ்மாக் தேவை அடிப்படையில் கொள்முதல் ஆணையை பின்பற்ற வேண்டும். வெளிப்படையின்மை இல்லாததால் ஒரு சில உற்பத்தியாளர்கள் அதிகம் பயனடைந்துள்ளனர். அனைத்து உற்பத்தியாளர்களுக்கும் சமமாக விற்பனை ஆணைகளை பிரித்துக் கொடுக்கவில்லை என்பது தணிக்கையில் அம்பலமாகியுள்ளது. பெரும்பாலும் அரசியல்வாதிகள் நடத்தும் தனியார் நிறுவனங்கள் தயாரிக்கும் மதுவை தான் டாஸ்மாக் கொள்முதல் செய்கிறது. இந்த கொள்கை மூலம் பயனடைவது அந்த அரசியல்வாதிகள் தான் என சமூக வலைதளங்களில் மக்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். ஸ்பெயின், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு செல்லும் முதல்வர் ஸ்டாலின் ஈர்த்த முதலீடுகள் எவ்வளவு, அங்கு எத்தனை நிறுவனங்களை சந்தித்திருக்கிறார் போன்ற தகவல்களை வெளியிட வேண்டும். அப்போதுதான் எவ்வளவு முதலீடுகளை கொண்டு வருகிறார்கள், அதன் பயன் என்ன என நமக்கு தெரியும் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் தேசிய புலனாய்வு படையினர் NIA அதிகாரிகள் நேற்று அதிரடி சோதனை நடத்தி 2 கைது செய்தனர். ஹிஸ்புத் தஹ்ரீர் என்ற தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு தொடர்புடையதாக தேசிய புலனாய்வு அமைப்பினர் தஞ்சாவூரில் 5 இடங்களில் ரெய்டு நடத்தினர். மாலை வரை நடைபெற்ற சோதனையின் முடிவில் சாலிமங்கலத்தை சேர்ந்த முஜிபுர் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான் ஆகிய 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இருவரும் மீதும் உபா சட்டத்தின் கீழ் NIA அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில தினங்களாகவே தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அதிரடியாக NIA பயங்கரவாதிகளை கைது செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்திய ராணுவ தளபதியாக பொறுப்பு வகித்த மனோஜ் பாண்டே ஓய்வு பெற்றார். அதன் பின் இந்திய ராணுவத்தின் 30வது தலைமை தளபதியாக நேற்று ஜூன் 30ஆம் தேதி ஜெனரல் உபேந்திர திவிவேதி பொறுப்பேற்றுக் கொண்டார். மத்திய பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்ட அவர் இந்திய ராணுவத்தின் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றிய அனுபவம் வாய்ந்தவர். குறிப்பாக இந்தியாவின் வடக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் முக்கிய பங்காற்றியவர். மக்களவை தேர்தல் முடிந்து முதல் முறையாக ரேடியோ வாயிலாக மக்களுடன் பிரதமர் மோடி உரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் தனது 111வது உரையை வழங்கினார். அதில் சிறப்பு அம்சமாக இந்த ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற சிறப்பு பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது பற்றி பேசிய பிரதமர் தனது தாயின் பெயரில் ஒரு மரத்தை நட்டுள்ளதாகவும், நாட்டு மக்கள் அனைவரும் தங்கள் தாயுடன் சேர்ந்து அல்லது அவரது பெயரில் ஒரு மரத்தை நடுமாறும் இந்திய மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் நமது கலாச்சாரம் உலகம் முழுவதும் பெருமை பெற்று வருவதாகவும், அடுத்த மாதம் பாரிஸ் ஒலிம்பிக் துவங்க உள்ள நிலையில் அதில் பங்கேற்கும் இந்திய அணியினருக்கு மக்கள் சார்பாக நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் நமது அரசியலமைப்பு சட்டம் மற்றும் நாட்டின் ஜனநாயக அமைப்பின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை மீண்டும் வலியுறுத்தியதற்காக நாட்டு மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், தேர்தல் ஆணையம் மற்றும் தேர்தல் நடைமுறையில் தொடர்புடைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எனவும் கூறினார். பொதுமக்கள் எதிர்க்கட்சிகளை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள். ஆனால் அவர்கள் பார்லிமெண்டில் கூச்சலிட்டு சலசலப்பை உண்டாக்கி சபை நடப்பதற்கு இடையூறு ஏற்படுத்துகின்றனர் என்று குற்றம் சாட்டியுள்ள மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர், எதிர்க்கட்சிகள் ஓடுவதை விட விவாதத்தில் கலந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக காங்கிரஸ் விவாதத்தில் இருந்து ஓடுவதை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மே மாதம் நடந்த இளநிலை நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்து கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதில் குளறுபடி என பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் OMR ஷீட் மற்றும் பேனா பயன்படுத்தி நடத்தப்பட்டு வந்த இளநிலை நீட் தேர்வுகளை ஆன்லைன் முறைக்கு மாற்ற மத்திய அரசு முடிவு செய்து வருவதாகவும், தேசிய மருத்துவ கவுன்சில் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் அடுத்த ஆண்டு முதல் இந்த தேர்வு முழுவதுமாக ஆன்லைன் முறையில் நடக்கும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. 650 தொகுதிகள் கொண்ட பிரிட்டன் பார்லிமெண்டிற்கு வரும் ஜூலை 4ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் தற்போதைய பிரதமர் ரிஷி சுனக் ஆட்சியை தக்க வைப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் லண்டனில் உள்ள சுவாமி நாராயண் கோவிலில் தனது மனைவி அக்ஷதா மூர்த்தியுடன் ரிஷிக் சுனக் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர், பகவத்கீதையை வைத்து பார்லிமெண்ட் உறுப்பினராக பதவியேற்றதில் நான் பெருமை அடைகிறேன். நமது கடமையை உண்மையாக செய்ய வேண்டும். இந்து மத நம்பிக்கையில்
தோல்வியில் இருந்து உத்வேகமும் ஆறுதலும் கிடைக்கிறது. இதை என் அன்பான பெற்றோர் எனக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்தனர். தற்போது நான் என் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கிறேன். பொது சேவை செய்ய தர்மம் தான் எனக்கு வழிகாட்டுகிறது என்று பெருமையாக கூறினார். நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள போர்னோ மாநிலத்தில் 3 வெவ்வேறு இடங்களில் குண்டு வெடித்தது. இதில் குழந்தைகளுடன் சேர்த்து 18 பேர் உயிரிழந்தனர், 48 பேர் படுகாயம் அடைந்தனர். பலர் ஆபத்தான நிலையில் உள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டிரம்ப் உடனான நேருக்கு நேர் விவாத நிகழ்ச்சியில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் வயது மூப்பு காரணமாக பேசுவதற்கு திணறினார். இதனால் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக அவருக்கு பதிலாக முன்னாள் அதிபர் ஒபாமாவின் மனைவி மிஷல் ஒபாமாவை நிறுத்த வேண்டும் என்ற வாதம் மேலோங்கி உள்ளது. பைடனின் இயலாமை குறித்து சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டுள்ள முன்னாள் அதிபர் ஒபாமா, விவாதத்தில் பைடன் தோல்வி அடைந்திருக்கலாம், ஆனால் அவர் நாட்டுக்காக செய்த பணிகளை நினைத்து பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார். பெண்கள் டெஸ்ட் வரலாற்றில் இந்திய அணி 603 ரன்கள் குவித்து உலக சாதனை படைத்துள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா பெண்கள் அணிகள் மோதும் டெஸ்ட் போட்டி 4 நாள் சென்னையில் நடக்கிறது. முதல் நாள் முடிவில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுக்கு 525 ரன் எடுத்திருந்தது. 2ஆம் நாள் ஆட்டத்தில் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர், ரிச்சா கோஷ் அரை சதம் கடந்தனர். ஹர்மன்பிரீத் 69 ரன்களிலும் ரிச்சா கோஷ் 86 ரன்களிலும் ஆட்டம் இழந்தனர். இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுக்கு 603 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது.